அதுக்கு நம்ம கையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மயில் குளம் வந்து நம்ம கரையை கொண்டு போட்டாலுமே ஒரு 200 ரூபாய்க்கு எடுப்பாங்க. நம்ம வந்து வேலையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐஸில் வைக்க முடியாது. நம்ம ஐஸ் குட்டி மேலே வலையை வாங்கி போட்டோம். போட்ட சும்மே நம்ம வளம் தான் இருக்குது. இது வேஸ்ட்டாக போயிடும். இது நம்ம இப்போ கடலை தான் போடுறாங்களே ஆகிடுச்சு. நம்ம வந்துக்கிற வேலையை வச்சு நமக்கு வந்து இந்த மயில் குளம் வந்து வைக்க முடியாது. நம்ம வேலை அந்த மாதிரி வேலை இருக்குது. இந்த ஐஸ் குட்டி மேலே நம்ம முழுமே வளம் தான் இருக்குது. போட்டு நம்ம வளம் தான் இருக்குது. பார்த்தாலே எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ நமக்கு வந்து எந்த யூஸ்மே இல்லை இருந்தீங்கனால இப்போ ஐஸ் வைக்க முடியாது. மேலே வைக்க முடியாது. வச்சாலும் நாரி போகும். பரவாயில்ல யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நேற்று மீன் நான் வலையை மேலே கிளம்பி விடும் போது தான் கீழே வந்து முன்னாடி. ஏன்னா இதுக்காகத்தான் நான் கஷ்டப்பட்டு வலை வைக்கணும். வலை வச்சு கிடைச்சது பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு போகிற மீன் கூட 1 ரூபாய்க்கு மட்டும் போகாது கூட. அந்த மாதிரி தான் இருக்குது. கடலை தான் போட போகிறோம். போடுறதை நீங்கள் பாருங்கள். நாங்கள் சும்மா சொல்லலை, உண்மையிலே கடலை தான் போட போகிறோம். போடுறதை நீங்கள் பாருங்கள். போட்டாச்சு மேலே தான் போகும். ஏன்னா மீன் ரொம்ப கெட்டு போனதுனால மேலே தான் செய்யும் மீன். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேலை இப்போ அதிகமாக இருக்குது. நம்ம வீடு டயம் இருக்காது.